ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல் சார் வந்துட்டு அவருடைய தக்லீஃப் படம் வந்து கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்றது ஒரு தகவல் வெளியாகிருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால நம்ம தக்லீஃப் படத்தில் ஒரு 30 கோடி வந்து இடிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கமல் சார் வந்துட்டு அவருடைய நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே வந்து அவரால் ரஜினி சார் அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆக முடியல அப்படின்றது சொல்லப்பட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சார் பார்த்தீங்கன்னா பாபா அப்படின்ற ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த படம் ஓடாத காரணத்தினால அதுக்கப்புறம் எந்த ப்ரொடியூஸுமே எந்த படத்துக்குமே வந்து விளம்பரம் பண்ணுறது எதுவுமே பண்ணுறதில்ல. அவர் வந்து டைரெக்டாக ஒரு நல்ல கதைகளாக வந்து கேட்டு நடிச்சிடுறாரு. மேபி ஒரு படம் 2 படம் நடுவில் ஃப்ளாப் பண்ணாலும் அதுக்கு அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒன்று கொடுத்து அதை வந்து எப்படியாச்சும் இது பண்ணிடுறாரு. பட் கமல் சார் வந்து அப்படி இல்லை. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து 5 படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அவர் ஸ்டோரியிலே ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தால் கூட நம்ம கமல் சார் வந்து விக்ரம் படத்துக்கு அப்புறம் நல்ல கதையாக கேட்டு நடிக்கலாம். பட் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அவரோட கதையவே வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் பண்ணுறாரு. கமல் சாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறாரு. நம்ம ரஜினி சார் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நடிக்க ஆரம்பிக்கலை. கமல் சார் சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறதுனால அவருக்கு நிறைய வந்து தெரிஞ்சிருக்கலாம் கதையை பற்றி. பட் இருந்தாலுமே வந்து நம்ம கமல் சார் ரஜினி சார் அளவுக்கு ஹிட்டு படம் தரல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பா.